ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐடிசி ஸ்டாக்குக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது 1 டே டைம் ஃப்ரேமு. ஸோ இங்கே பாருங்கள், ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபாலில் இருந்துச்சு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி, February மந்த்ஸ் கிட்டலாம். ஸோ அந்த டயத்தில் நிறைய பேர் பயந்து செல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் என்ன மாதிரி இடத்துல செல் பண்ணியிருப்பீங்கன்னா, இங்கே செல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை ஆக்சுவலாக ஃபாலோ ஆகி முடிஞ்சிருக்கும், நம்ம அந்த இடத்துல போய் செல் பண்ணி வச்சுருப்போம். பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு சில லெவலில் செல் பண்ணி நல்லதாக போச்சுன்னு நினச்சிப்போம். பட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போது பாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தோம் அப்படின்னா செம ஒரு அப்வர்டு மூவில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த ப்ரீவியஸ் விங் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இனிமேல் வாங்கலாமா, எப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே என்னோடய ஓன் நாலேஜ் லெவலில் வச்சு தான் நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் படி, ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் படி அதுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 481.30 அந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் போயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸை தொடுறதுக்கு இன்னும் த்ரீ ருபீஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸில் முன்னாடியே ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த லெவல் நம்ம எப்போவுமே பிரேக் அவுட் பார்க்குறோம் அப்படின்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 500 சம்திங்கில் இருக்குது, 515 இந்த ரேஞ்சில். ஸோ இனிமேல் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த ஒரு நம்மளோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா 500 டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை பற்றி பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு லாங் டேர்மில் வேணுன்னா தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக் தான். ஸோ இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தோம் அப்படின்னா வால்யூமே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸிங் வால்யூமில் தான் இருந்திருக்கு. பிரேக் அவுட் கொடுக்குறப்ப பார்த்தோம்னா ஒரு சூப்பரான இன்க்ரீஸிங் வால்யூமு, அதுக்கப்புறம் இந்த கேண்டலில் ஒரு நார்மலான வால்யூமு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நல்ல ஒரு ஆவரேஜ் வால்யூம் வச்சு நல்ல ஒரு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் அ குட் சைன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ளோஸ் அண்ட் கிராஸ்க்கு வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு 500 டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஸோ இங்கே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சது அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து நியூ ஹை வச்சு இன்னும் ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டில் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஒரு ஏரியாவை
தாண்டி க்ளோஸ் வைக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சப்பறம் 500 டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து என்ட்ரி ஆகும். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது நான் ஸ்டாக் இதை மாதிரி அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை சொல்லணும் அப்படின்னா கீழே ஸ்டாக் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை. அப்புறம் இன்னும் நம்ம சேனல் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை.